தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் இயக்குனர் ஜோதி கிருஷ்ணா இயக்கத்தில் வெளியான ஹரிஹர வீரமல்லு. தெலுங்கு நடிகரும் ஆந்திரா துணை முதல்வருமான பவன் கல்யாண் நடிப்பில் வெளியான இந்த படத்தில் நிதி அகர்வால், நாசர், சத்யராஜ் உள்ளிட்ட பலரும் நடிச்சிருக்கிறாங்க. சரி, இந்த படத்தோட கதை என்னென்னா, அவுரங்கசீப் காலத்தில் கோகினூர் வைரம், அதாவது ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த கோகினூர் வைரம் அவுரங்கசீப் காலத்தில் அவரோட அரண்மனையில் இருக்குது. இதை பவன் கல்யாண் அங்கேருந்து அந்த கோகினூர் வைரத்தை, தங்க மாநிலத்தை சேர்ந்த வைரத்தை எப்படி மீட்டாரா இல்லையா என்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன் கதையாக இருக்குது. சரி, இந்த படம் கதை எப்படி நகருதுன்னா, இதை 3 விதமாக பிரிச்சிருக்கலாம். எப்படின்னா, அவுரங்கசீப் காலத்தில் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் மதம் மாற்றுறதுக்கு என்னெல்லாம் அவங்க செஞ்சாங்க, அந்த ஒரு கொடுங்கோல் காட்சியை விவரிக்கும் ஒரு கதைக்களமாக இது மூவ் ஆகுது. இன்னொன்று, பவன் கல்யாண் தற்போது ஆந்திரா துணை முதல்வராக இருக்கார். ஸோ அதனால் எப்போவுமே பழைய எம்ஜிஆர் படங்கள்லாம் அரசியல் வரும்போது மக்களுக்கு நல்லது செஞ்சது, ஏழை மக்களுக்கு அவங்க எப்படி நல்லதுலாம் அந்த படத்துலலாம் அது காட்சிகளாக இருக்கும். அதே போல் இதுக்கும் இந்த படத்துலையும் ஒரு 4-5 சீன்ஸ்க்கு அதே மாதிரி வச்சுருக்காங்க. 3வது, ஹிந்துத்துவாவை மையப்படுத்தி சில காட்சிகளும் அமைக்கப்பட்டிருக்கு. இப்படி 3 கருத்துக்களாக இந்த படத்தை நம்ம பிரிக்கலாம். படத்தோட கூடுதல் ப்ளஸ் என்ன, மியூசிக். கீரவாணியோ பாகுபலியாக இருக்கட்டும் சரி, RRR இருக்கட்டும் சரி, அவரோட பாடல்கள் எப்பொழுதுமே அதுக்கு ஒரு தனித்துவமாக இருக்குது. அதே போல் இந்த படத்துலேயும் பாடல்கள் சொல்ல வேணாம், அந்தளவுக்கு ஹிட் அடிச்சிருக்குன்னே சொல்லலாம். மேலும் இந்த கதை அம்சங்கள் கொண்டு போன விதம், அது ஒரு பழைய காலத்தை அதாவது முகலாயர்கள், அவுரங்கசீப்போட அந்த ஆர்ட் ஒர்க், அந்த காலகட்டத்தில் இருக்க ஆர்ட் ஒர்க்கு பயங்கரமாக செலவழிச்சிருக்காங்க. அது நல்லாவே அந்த பிரம்மாண்டங்க தெரியுது. ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்க விறுவிறுப்பு செகண்ட் ஹாஃபில் இருக்குன்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. மேலும் செகண்ட் ஹாஃபில் இன்னும் மைனஸ் என்னென்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் காட்சி அமைப்புகள் பிரம்மாண்டமாக இருக்குது, பெரிதளவு உங்களுக்கு விஎஃப்எக்ஸ் தெரியாது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் விஎஃப்எக்ஸ் காட்சிகள் நிறையா பயன்படுத்தப்பட்டது நமக்கு தெரியுது. பட் கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் புவர் விஎஃப்எக்ஸாக இருக்கிறனால அது கொஞ்சம் நெகட்டிவாக பார்க்கப்படுது. ஓவராலாக இன்னொன்று, இந்த படத்தோட ப்ளஸ் என்ன, செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடாகவே கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் பவன் கல்யாணவே ஸ்டண்ட் கோரியோ பண்ணியிருக்காரு. அது நல்லாவே அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். மொத்தத்தில் ஹரிஹர வீரமல்லு ஒரு வரலாற்று சார்ந்த படங்களாக இருக்கணும், ஒரு பேசும் பொருளாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் நெகட்டிவ் இருந்தால் குழந்தைகள் தாராளமாக இந்த படத்தை போய் பார்க்கலாம். ஏன்னா இந்த படத்தில் புலி வருது, ஓநாய்கள் வருது, குழந்தைகள் கவரும் விதமாக சில காட்சிகள் இருக்குது. அதுவும் நல்லாவே இதாக இருக்குது. மேலும் இந்த படத்தில் நாசர், சத்யராஜோட ஆக்டிங் பற்றி நம்ம சொல்லவே வேணாம். பல வருடங்களாக தன்னை ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதுக்கான 100% அவுட்புட் அவங்க கொடுத்துட்டு வராங்க. அதே போல் இந்த படத்துலேயும் அவங்க அவுட்புட் கொடுத்துருக்காங்க. மேலும் ஒரு திரைவிமர்சன நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா. சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.